எது ஒஸ்டான ஒரு சிச்சுவேஷன் உங்க வாழ்க்கையில இருக்குதோ, எது உங்க வாழ்க்கையில முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காதுன்ற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க நிக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்துல தான் தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அதான் இயேசு சொன்னார், "நீ விசுவாசித்தால் தேவனுடைய." ஆமா. கடவுளுடைய மகிமைய எப்போ பார்க்க முடியும் அப்படின்னாக்க, எப்போ உங்களுடைய வாழ்க்கையின் சிச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்குதோ, ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்குதோ, எப்போ ரொம்ப சிக்கலாவும், காம்ப்ளிகேட்டடாவும், யாருமே உங்களுக்கு உதவி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில போய் நீங்க நிக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த இடம் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற நேரம். அல்லேலூயா! லாசருக்கு அதான் செஞ்சார் இயேசு. உள்ள போயிட்டு சொன்னாரு, கல்லறைக்கு வெளியில நின்னு கூப்பிடுறாரு, "லாசருவே எழுந்து." வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்க பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிடுங்களேன். வருதுங்களா எந்திரிச்சு? என்னம்மா? நான் சவுண்டு தான் கொடுக்குது தவிர எந்திரிச்சு வெளியில வர மாட்டேங்குதுங்க. ஆனா செத்து போய் 4 நாள் ஆச்சு ஒருத்தன் உள்ள. அவனை கூப்பிடுறாரு இயேசு, "லாசருவே எழுந்து வெளியே வாப்பா" அப்படின்னு கூப்பிடுறாரு. சாதாரணமா பேசுறாரு. எப்படி பேசுறாருங்க? ஆமா. நம்மளும் இயேசு கிட்ட நிறைய கத்துக்கணும். இயேசு நிறைய விஷயங்களை நம்ம ஆமா. இயேசு எப்படி பேசினாரு? பைபிள் எடுத்து வாசிக்கும் பொழுது பாருங்க. இயேசு எப்படிலாம் பேசியிருக்கிறாரு, எப்படிலாம் அணுகி இருக்கிறாரு. அதே போல உங்கனாலையும் செய்ய ஆமா. உங்கனாலையும் செய்ய முடியுன்றத தான் இயேசு காண்பிச்சாரு. லாசருவை எழுந்து வெளியே வான்னு சொன்னோன்னே, கூட நின்னவங்க பார்த்து சிரிச்சுட்டு இருந்தானுங்க. என்ன லாசரு போனது தெரியுமா? தெரியாது அவருக்கு. கல்லறைல வச்சு அடக்கமே பண்ணியாச்சு. இப்ப லாசருவே எழுந்து வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. வருவானா அப்படின்னு பார்த்து எல்லாம் இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இயேசு மட்டும் எங்க பார்த்துக்கிட்டு இருந்தாரு? கல்லறையில பார்த்துட்டு இருந்தாரு. இயேசுவை பார்க்குறாங்க. வந்துட்டாருப்பா. செத்து போனவன கல்லறையில வச்சோன்னு வெளியில வான்னு கூப்பிடுவாராம். இவன் சொன்னோன்னா அவன் வெளியில வந்துருவானா அப்படின்ட்டு இயேசுவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இயேசு கல்லறையை பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னன்னா இயேசுக்கு தெரியும், நான் சொன்ன வார்த்தை அவன் செத்து இருந்தாலும் அவனை உயிரோடு கூட கொண்டு வரும். ஹல்லேலூயா! அப்ப நான் சொல்றேன், வாழ்க்கையில எது செத்து போயிருந்தாலும், இதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் கூட உயிர் இல்லைன்னு இருந்தாலும், நீ தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அது உயிர் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி, 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 நன்றி. ஜீசஸ். ஆமென். உபாகமம் 28 எடுத்துக்கொள்ளுவோம். உபாகமம் 26. உபாகமம் 26 19. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தியிலும் ஓகேவா? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல போறோம். நீர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்னை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்த்து வாசிக்கும் பொழுது, வேத வசனத்தை வெறும் வசனமாக நினைப்பவர்கள் சலித்து வாழ்வார்கள். வேத வசனத்தை தேவ வசனமாக நினைப்பவர்கள் செழித்து வாழ்வார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேத்துக்குள்ள வார்த்தை உள்ள போகுது? ஆமா, வார்த்தை உள்ள போகணும். வார்த்தை உள்ள போகணும். பிசாசு என்ன பண்ணுவானாக்க, வெளியில இருக்கும் போதெல்லாம் காது நல்லா கேட்கும், குசு குசுன்னு பேசாத கூட காதுல கேட்கும். கோயில்ல உட்கார்ந்த உடனே
பிசாசு கரெக்டா காதை லாக் பண்ணுவான். ஊழியக்கார பாக்குற மாதிரியே தான் தெரியும், ஒரு வார்த்தை கூட காதுக்குள்ள போகாது, காதை அடைச்சிருவான். ரெண்டாவது இருதயம் இருக்கு பாத்தீங்களா, இருதயம். இந்த இருதயத்தை என்ன பண்ணுவானாக்க அதையும் லாக் பண்ணிடுவான். ரெண்டா லாக் பண்ணிடுவான் பிசாசு. செவியை லாக் பண்ணிடுவான், அப்புறம் இருதயத்தை லாக் பண்ணிடுவான். அதனால கோயிலுக்குள்ள உள்ள வரும் பொழுது சில பேர் அப்படின்ட்டு உள்ள வருவாங்க. நான் சொல்றேன் இனிமேல் அப்படின்னு அடிச்சுட்டு உள்ள வாங்க. ஹல்லேலூயா. ஆமா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு கோயிலுக்கு போவோம். அங்க கோயிலுக்கு போகும் பொழுது ஒரே ஒரு சாமி கிட்ட மட்டும் என்ன பண்ணணும், கை தட்டணும். சில பிள்ளைங்க வீட்டுல இருக்குங்க, கீழே விழுந்தோன்னு என்ன பண்ணுவாங்க அம்மா அப்பா, சில பேர் கை தட்டுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு என்னன்னாக்க கீழே விழுந்த வலி தெரியாம அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ற மாதிரி. ஸோ அந்த சாமிக்கு என்னன்னாக்க கை தட்டினாதான் கண்ணு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி வாப்பா என்ன சரி பாருப்பா பெட்டிஷனு ஓகே அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கோயிலுக்குள்ள வந்தீங்கன்னாக்கா இன்னையில இருந்து உள்ளுக்குள்ள வந்த உடனே செருப்பை கழட்டி விட்டுட்டு தட்டிட்டு உள்ள வாங்க. ஏன் அப்படின்னாக்க இந்த செவியும் இந்த இருதயமும் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய உயர்வை தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கடவுளுடைய வார்த்தைய, தேவ வார்த்தைய வெறும் வார்த்தையா, அதாவது ஒரு வெள்ளை காகிதத்துல கருப்பு மையினால் எழுதப்பட்ட வார்த்தை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க வாழ்க்கையை சலிச்சுதான் வாழுவீங்க. சலிச்சிரும். சில பேருக்கு புளிச்சிருச்சு, வாழ்க்கை புளிச்சிருச்சு. போதும்யா, தீர்க்கதரிசி சொல்றான், போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள், என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல உச்சிக்கு போயிட்டான், வேணாம் வாழ்க்கை புளிச்சு போச்சு ஆண்டவர், நான் வாழலாண்டவர் என்றான். இன்னைக்கு அப்படிதான் சில பேர் வாழ்க்கை புளிச்சு போச்சு, சலிச்சு போச்சு, என்ன பண்றேனே தெரியல. சலிச்சு போன சட்னியை கூட என்ன பண்ணிடும் சில சமயத்துல தொட்டு சாப்பிட்டுறோம். ஆனா வாழ்க்கை சலிச்சு போயிடுச்சு, வாழ்க்கை புளிச்சு போயிடுச்சு. ஏன்னு சொல்றேன், கடவுள் எழுதி கொடுத்த திவ்ய வசனங்களை வெறும் வசனமாக தான் நீங்க நினைக்கிறதுனாலதான் வாழ்க்கையை சலிச்சு வாழ்றீங்க. எப்போ இந்த வேத வசனத்தை தேவ வசனமாக நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப செழித்து வாழ ஆரம்பிச்சிருவீங்க. செழித்து வாழ்றதுன்னு என்ன தெரியுங்களா, வாழ்க்கையில எல்லாமே அபண்டன்டா இருக்கிறது, வாழ்க்கையில எல்லாமே நிறைவா இருக்கிற வாழ்வு தான் என்ன வாழ்வுங்க, செழிப்பான ஒரு வாழ்வு. அதான் அந்த வசனம் படிச்சோம்ல உபாகமத்துல, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்து இருக்கும்படி. ஆமா, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையை பார்க்க கூடாது, உங்களுடைய வேலையை பார்க்க கூடாது, உங்களுடைய வருமானத்தை பார்க்க கூடாது, உங்க கையில என்ன இருக்குன்னு பார்க்க கூடாது. வசனத்தை படிக்கும் பொழுது வசனத்தை பார்க்கணும். ஏன், இந்த வசனம் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை தேவன் வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கிறார். அதனால இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னாக்க உங்க வாழ்க்கையில இல்லாத அனைத்தையும் இது கொண்டு வரக்கூடியதாக. ஆமா, இந்த வசனத்துல அவ்வளவு பெரிய ஆற்றலை தேவன் வைத்திருக்கிறார். ஆகினால எப்பயுமே சில பேர் சொல்லுவாங்களே, வெறும் கையில முளம் போடக்கூடாது, வாயில வடை சுடாது, வெறும் கையில முளம் போடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சில பேர் நினைச்சுக்கிறாங்க, நான் சார் நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு ஒரு மாசத்தை கடத்துறதுக்கே நாக்கு தள்ளுது சார், 5 பைசா சேர்க்க முடியல சார், ஒரு காலனா சேமிக்க முடியல சார், பிள்ளைங்களுக்காக ஒன்று சேர்த்து வைக்க முடியல சார், பிள்ளைங்களுக்காக ஒன்று வாங்க முடியல சார், விருப்பப்பட்டதை ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட முடியல சார், 1000 காரியங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. அதெல்லாம் நீங்க சொல்றதுனால உங்க வாழ்க்கை மாறாது. எதை சொன்னா வாழ்க்கை மாறுமோ அதை சொல்லுங்க. எதை சொல்லுங்கனாக்க, வேத வசனத்தின்படி கர்த்தர் என்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி என்னை தேவன் செய்வார் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சூழலை தேவன் அப்படியே உங்களுக்கு அனுகூலமாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா. நன்றி 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 தகப்பனே, நீர் அப்படியே எங்கள் வாழ்க்கையில இந்த மாலை வேளையில ஆலயத்திலிருந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த வசனத்தை விசுவாசத்தோடு சொன்ன ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி நீர் செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அதற்குரிய அஸ்திபாரத்தை நீர் இந்த நாளிலே போட்டிருக்கிறதற்காய் நன்றி. அது நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்து விளங்கி உம்முடைய நாமத்தை துதிக்க போகிறார்களே, அதற்காக நன்றி தகப்பன். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, வசனத்தை எப்படி பார்க்கணும், வெறும் வசனமா பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும், தேவ வசனமா பாருங்க. கடவுள் கொடுத்த வார்த்தை அப்படின்ற எப்ப இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வருதோ
நான் சொல்லட்டுங்களா? வசனத்தை அப்படியே மாரோடு அணைச்சிப்பீங்க. ஒவ்வொரு நொடி பொழுதும் அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்? இது எங்க தேவன் எனக்கு எழுதி கொடுத்த வார்த்தை. என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்ட்டு அவர் மனதுல, கற்பனையில, சித்தத்துல, விருப்பத்துல என்ன யோசித்தாரோ அதை என் தேவன் கரத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். இது என் வாழ்க்கையில கட்டாயமா நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் அந்த தேவனை மெய் சிலிர்க்க வைக்கிறது. ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்கல்ல, புல் அரிக்குதுப்பா பேசும்போதுன்னு. சில பேர்லாம் பேசினா மரமே அரிக்கும். அவங்களெல்லாம் பேச விடவே கூடாது. மரமே அரிக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா இந்த தேவனுக்கு எப்போ மெய் சிலிர்க்கும் அப்படின்னாக்க, எப்போ தேவ பிள்ளைகள் தேவ வார்த்தையை இந்த தேவனே எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்பி விசுவாசிக்கிறார்களோ, அப்போ இந்த தேவனுக்கு மெய் சிலிர்க்கும். உங்களுடைய வாழ்க்கை செழிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளை உங்களோட பேசுவாராக. வசனம் எடுத்து வாசிக்கலாம். மார்க் 11 22 23. பேசுவது, சொல்லுவதனுடைய மேன்மை என்ன? பேசுங்க, சொல்லுங்க. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் ஏறக்குறைய 3 ஆண்டுகள் தேவனுடைய ஊழியத்தை செய்தார். அந்த 3 ஆண்டுகளில் அவர் அநேக உவமைகளை சொல்லியிருக்கிறாரு, அநேக காரியங்களை செஞ்சு காமிச்சிருக்கிறாரு, அநேக சாட்சிகளோடு கூட இடைப்பட்டிருக்கிறாரு, அநேக விஷயங்களை எழுதி கொடுத்திருக்கிறாரு. கப்பல்ல போகும்போது பேசுறாரு, அத்தி மரத்தை பார்த்து பேசுறாரு, பிசாசுகளை பார்த்து பேசுறாரு, விரட்டுறாரு, துரத்துறாரு, குருடர்களை, சப்பானிகளை சுகமாக்குறாரு. அவர் இருந்த அந்த 3 வருஷம் செம்ம ஜாலியா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, அந்த 11 மாசம் வேலை அது இதுன்னு சுத்திட்டு அந்த பசங்களுக்கு 1 மாசம் லீவ் விடுவாங்க தெரியுங்களா? லீவ் விடும் பொழுது பணக்காரங்களை பத்தி சொல்றேன். நீங்களாம் பாக்குறீங்க அப்படியே. நாங்க எங்கேயா போக முடியுது பசங்களை கூட்டிக்கிட்டு? வீட்டு வாடகை கட்டி, கரண்ட் பில்லை கட்டி, ஸ்கூல் ஃபீஸை கட்டி, அடுத்த வருஷம் பார்த்தா திருப்பி அதுதான் வருது. அடுத்த வருஷம் திருப்பி வெக்கேஷன் எங்க போறதுன்னு கூட தெரியல. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட்டு போறதே வெக்கேஷன் மாதிரி ஆயிடுது. ஆனா கொஞ்சம் மிடில் கிளாஸ் ரிச்சா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க 11 மாசம் வேலை அது இதுன்னு சுத்துவாங்க. அந்த பசங்க லீவ் விட்டோன்னு அந்த மே மாசம் பார்த்தோன்னா கிளம்பிடுவாங்க, பேக் பண்ணிட்டு வெக்கேஷன் மாதிரி போவாங்க. அந்த 1 மாசம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இங்கன்னு சுத்துறது, ஜாலியா சாப்பிடுறது, ஸ்டே பண்றது, சுத்தி பார்க்கறது, என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. அதே போல 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள் என்ஜாய் பண்ணாங்களாம். ஏன் என்ஜாய் பண்ணாங்கன்னாக்க, அவர் அற்புதத்தை செய்யறாரு, அதிசயத்தை பண்றாரு, வியாதிகளை சுகமாக்குறாரு, பிசாசுகளை துரத்துகிறாரு, சாப்பாடு கொடுக்கிறாரு, என்னென்னமோ காரியங்களை பண்றாரு. அதெல்லாம் அவர்களை மெய் சிலிர்க்கும்படி செய்கிறது. அது எழுதி வச்சிருக்கிறார்ல, அதை நம்ம படிக்கிறோம்ல. நமக்காக அதுல இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னாக்க, ஒவ்வொரு கான்டெக்ஸ்டையும் படிக்கும் பொழுது இயேசு எப்படி ரியாக்ட் பண்ணாரு, இயேசு எப்படி அந்த இடத்துல பேசினாரு, இயேசு அந்த இடத்துல எப்படி சூழ்நிலையை மாத்தினாரு, அதெல்லாம் நம்ம கத்துக்கிறதுக்காக தான் இயேசு அந்த 3.5 ஆண்டுகள் ஊழியங்களை செய்து நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சவால்கள், எதிர்ப்புகள், குறைவுகள், தேவைகள், பிரச்சனை, வியாதி, இவை அனைத்தையும் நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப இந்த சொல்றது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்றோம்? இல்ல சார், நான் கடவுளுடைய வார்த்தையை நான் படிக்கிறேன், சந்தோஷம். நான் கடவுளுடைய வார்த்தையை நம்புறேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னும் நிறைவாகல. எப்போ உங்க வாயிலிருந்து வார்த்தை வெளிப்படுதோ அப்பொழுதுதான் அது காரியங்களை வாகும்படியாக வைக்கக்கூடியதாக இருக்கிறது. என்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு. அந்த துப்பாக்கியில போடக்கூடிய தோட்டாவும் என்கிட்ட இருக்கு. துப்பாக்கியும் வச்சிருக்கிறேன், தோட்டாவும் வச்சிருக்கிறேன். என்னைய கொல்றதுக்கு ஒருத்தன் எய்தாப்புல வர்றான். வரும் பொழுது நான் துப்பாக்கியும் தோட்டாவையும் தனித்தனியா வச்சிருந்தா அவன் பார்த்துட்டான், பயப்படுவானா? அவன் கையில கத்தி இருக்கு, என் கையில துப்பாக்கி இருக்குது, குண்டு இருக்குது. ஆனா அவன் கையில கத்தி இருக்குது. அவன் பார்ப்பான், சரியான ஆள்றா, துப்பாக்கியும் குண்டையும் தனித்தனியா வச்சிருக்கிறான், இவன் அடிக்கிறது ரொம்பவும் ஈஸி அப்படின்னு நேரா பக்கத்துல வந்து மூஞ்சிய பார்ப்பான் உத்து. இவன்லாம் அடிக்க கூட வேணாம், தட்டினாலே கீழே விழுந்துருவான். அப்ப அந்த துப்பாக்கி இருக்குது, குண்டு இருந்தாலும் அவன் பயப்பட மாட்டான். சரி, நான் துப்பாக்கியை தூக்கி துப்பாக்கி எடுத்து இந்த குண்டை தூக்கி துப்பாக்கியில நிரப்பிட்டேன், நிரப்பி கீழே வச்சுட்டேன். இப்ப நான் நிக்கிறேன். அவன் பயப்படுவானா?
பயப்பட மாட்டான், இன்னும் கிட்ட வருவான். ஏன்? துப்பாக்கியில குண்டை போட்டாலும் அவன் கீழே தான் துப்பாக்கி வச்சிருக்கான், அதுக்குள்ள அவனை வெட்டிடலான்னு. சரி, துப்பாக்கி கையில எடுத்துட்டேன், கொஞ்சம் பயம் வரும் அவனுக்கு. ட்ரிகர்ல கை வச்சுட்டேன், ரொம்ப பயம் வரும் அவனுக்கு. அமுக்கிற போறானோ அப்படின்னு பயந்துகிட்டு இருப்பான். அந்த விரலை வச்சு நான் அப்படின்னு அமுக்கின உடனே இப்ப துப்பாக்கில இருக்க குண்டு என்ன ஆகும்? வெளியில புறப்பட்டு போகும், இந்த இலக்கை நோக்கி போகும். இப்ப நானு குண்டு போகாத வான்னு சொன்னா வந்துருமா? இல்ல வேணாம் தப்பா அமுக்கிட்டேன்னு சொன்னா நின்றுமா? நிக்காது. அப்படித்தான் உங்களுடைய லைஃப்ல கடவுளுடைய வார்த்தை வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருந்தாலும், அது உங்களுடைய இருதயத்துல இருந்தாலும் சத்துரு உங்களால மேற்கொள்ள. ஆமா, எப்ப பிசாசு பயப்படுவானாக்க, எப்போ உங்க வாயில தேவனுடைய வார்த்தையாகிய குண்டை வைத்து நீங்கள் சொல்றீங்களோ, சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட தடையாக எதிரியாக இருந்தாலும் அதை அந்த வார்த்தை நிர்மூலமாக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. சில பேர் துப்பாக்கி வச்சிருக்காங்க, துப்பாக்கிக்குள்ள குண்டு இருக்குது. புல்லட்ட சொல்றேன், புல்லட் இருக்குது. இந்த பைபிளை ஒரு நாள் நான் பிரசங்கிச்சேன் ஒரு சபையில. இது தீப்பெட்டி, இதுக்குள்ள இருக்கிற வசனங்கள் தீக்குச்சின்னு பிரசங்கிச்சேன். இன்னைக்கு என்ன சொல்றேன்னாக்க, இந்த வேதம் வந்து துப்பாக்கி, இதுல இருக்கக்கூடிய வசனங்கள் புல்லட்டு. இந்த புல்லட் எடுத்து அந்த துப்பாக்கியில போட்டு இப்ப எடுத்து ட்ரிகர் பண்ணும் பொழுதுதான் அது என்ன பண்ணுதுனாக்க இலக்கை அழிக்கக்கூடியதாக இருக்குது. அதை தான் இயேசு சொல்லி தர்றாரு. எவனாகினும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. அப்போ இயேசு எந்த கான்செப்ட்ல சொல்றாருன்றத புரிஞ்சுக்குங்க. கடவுளுடைய வார்த்தையை எடுத்து நீங்க வாயில சொல்லும் பொழுது அதை தேவன் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா? எல்லா வீட்லயும் பைபிள் வச்சிருக்கீங்க, படிக்கிறீங்க. அல்லேலூயா. இறைச்சல் சொல்றீங்க. பைபிள் தான். அல்லேலூயா. எடுத்து இதுல போட்டு Hallelujah. Hallelujah. மைக் தான் சரிங்களா? ஜீசஸ். Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. இருக்கீங்களா? ஆமா. அப்போ இந்த வேதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுதுலாம் துப்பாக்கியை போல பாருங்க, இதில் இருக்கிற வசனங்களை எல்லாம் தோட்டாவை போல பாருங்க. ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு செயல்படக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் இயேசு சொன்னார், சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னாரு. நம்ம ஆளுங்களுக்கு சொல்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வசனத்தை அடிக்கடி சொல்கிறது வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னாக்க அதன் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம் இல்லை. அதனால அதை சொல்கிறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க ரொம்ப. எப்போ ஒரு மனுஷன் கடவுளுடைய வார்த்தையை எந்த நேரத்திலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறானோ அவனை சுற்றிலும் தேவனுடைய கிருபை செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தைகள் அவனுக்கு வழியை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஸோ இந்த மார்க் 11 இயேசு சொன்ன ஒரே ஒரு காரியம், சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா காரியங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வாய்க்கும் என்பதை குறித்து தான் இயேசு பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு சில காரியங்கள் இடத்துல சொல்ல போறேன். என்னன்னாக்க, எவர்கள் நடப்பதை பேசுகிறார்களோ அவர்கள் சொல்வது நடப்பதில்லை, எவர்கள் சொல்வது நடக்கிறதோ அவர்கள் நடப்பதை பேசுவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? திருப்பி ஒரு ஆட்டி சொல்லுங்கய்யா. ஒன்ஸ் மோர்னு யாரோ கேட்குறாங்க. சரி, சொல்கிறேன் நான். எவர்கள் நடப்பதை பேசுகிறார்களோ
அவர்கள் சொல்வது நடப்பதில்லை. எவர்கள் சொல்வது நடக்கிறதோ அவர்கள் நடப்பதை பேசுவதில்லை. ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுங்களா? உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த நடக்கிற காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கீங்கல்ல, பேசிக்கிட்டே இருக்கிற நீங்க 99 தடவை நடக்கிறதையே பேசிக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரே ஒரு தடவை அத்தி பூத்தாப்புல கடவுளுடைய வாக்கு தத்தத்தை எடுத்து கத்தரனை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார், ஆமேன் 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 அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்காது. ஏன்? வாழ்க்கையில நடக்கிறதையே பேசிக்கிட்டே இருந்துட்டு கடவுளுடைய வார்த்தை எடுத்து சொன்னா உடனே அது நடக்காது. இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க யார் தெரியுங்களா? எவர்கள் சொல்வது நடக்கிறதோ அவர்கள் நடப்பதை பேசுவதில்லை. சில பேர் எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க, கடவுளுடைய வார்த்தையை சொல்றது எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கனாக்க, வசனம் என்ன எழுதப்பட்டிருக்குதோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க, அதுதான் அவங்க வாழ்க்கையில நடக்கும். அதற்கு தவறாய் ஏதாவது நடந்தாலும் அதை குறித்து பேச மாட்டாங்க. ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, வாழ்க்கை மாறணும் மாறணும் எல்லாருக்கும் ஆசை. என் வாழ்க்கை மாறணும், நான் நல்லா ஆகணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆசை. ஆனால் அந்த ஆசைகள் தவறான ஆசைகள் அல்ல. அந்த ஆசைகள் மிகவும் நல்ல ஆசைகள் தான். அந்த ஆசைகளை தேவன் தான் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த ஆசைகளை வாழ்க்கையில் எப்படி அடைவது, அனுபவிப்பது என்பதற்காக தான் தேவன் வேத வசனங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னாக்க ஒன்றை மட்டும் நீங்கள் நினச்சிக்கணும், என் வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கதோ அதை நான் பேச மாட்டேன். என் வாழ்க்கையில என்ன நடக்கும்னு தேவன் சொல்லியிருக்கிறாரோ அதை தான் நான் பேசுவேன் அப்படின்ற தீர்மானத்தை எடுக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க கரெக்டான ஒரு பாத்தை சூஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறீங்க. தவறான வழிகளிலேயே நடந்து கொண்டே உங்களால் சரியான வழியை கண்டுபிடிக்க, ஆமா, பைபிள் வசனம் இருக்கு, வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். சார், நான் போகிற வழியில தான் போய்கிட்டே இருப்பேன், என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா மாறாது. வாழ்க்கை மாறுவதற்கான வழியை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணும்பொழுது தான் உங்கள் வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் கோயிலுக்கு வரலாம், கோயிலுக்கு பக்கத்திலே குடியிருக்கலாம், கோயில்லையே படுத்துக்கலாம். சில பேர் கோயில் பிள்ளைன்னுவாங்க, கோயிலே தான் இருப்பாங்க, கோயிலுக்குள்ளேயே தான், கோயிலை சுத்தம் பண்ண, கோயிலில் படிக்க, கோயில் இது பண்ண, கோயில் பிள்ளையாகவே இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. ஏன்? என்ன நீங்க பண்ணாலும் நீங்க கடவுளுடைய வார்த்தையை நீங்க நம்பி விசுவாசிச்சு வாயை திறந்து சொல்லலைன்னா உங்க வாழ்க்கையில அணுவும் அசையாது. அல்லேலூயா. அணுவும் அசையாது. வச்ச இடம் வச்ச இடத்துல இருக்கும். வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே இருக்கும். வருஷங்கள் உருண்டோடலாம், ஆனால் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை உங்களால பார்க்க. சில ஏரியாக்குள்ள, எங்க ஏரியாக்குள்ள போகும் பொழுது, நான் 96ல் வந்தப்போ இருந்த சில வீடுகள்லாம் இன்னைக்கும் இருக்குது. பால் அடைஞ்சு போய், குட்டிச்சவரா போய், பள்ளமாகி, ரோடு மேடாயிருச்சு, வீடு பள்ளமாயிருச்சு. நான் யோசிப்பேன், அந்த வீட்டுக்குள்ளேயும் கரண்ட் வசதி கூட இல்லாமல் விளக்க கொளுத்தி வச்சுக்கிட்டு சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் யோசிக்கிறேன், என்ன இவங்க, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வரும்போது இருந்த அந்த வீடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழசாகி, ஒன்றுமில்லமாகி, உடஞ்சி ஓட்டையாகி, கரண்ட்டு இல்லாமல், மழை பெஞ்சா தண்ணி உள்ளே வந்து அந்த இடத்துக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்களே, இவங்களுடைய வாழ்க்கையில ஏன் மாற்றம் உண்டாகலை அப்படின்னாக்க அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை விரும்பியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் அவங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் எது சரியான பாதை என்று தெரியாதபடியினால தான் அதே இடத்துல அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும். ஆமாம், அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னாக்க உங்களுடைய கண்களை திறந்துருவார். உங்களுக்கு ஒரு புது பாதையை தேவன் காட்டக்கூடியவராக இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் உங்க இடத்துல பேசிட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். எடுத்து வாசிங்க, மார்க் 4ஆம் அதிகாரம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 35லிருந்து 41 வரைக்கும் வாசிக்க போகிறோம். அந்த வார்த்தைக்குள்ள போகிறதுக்கு முன்பாக அதனுடைய தீம், அந்த சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறேன். எதிர்மறையான சூழ்நிலையில் நேர்மறையான வார்த்தையை பேசுவதுதான் விசுவாசம். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? போன வாரம் ஒன்று சொன்னேன், பேசுவதும் விசுவாசமும் வெவ்வேறு அல்ல, பேசுவதுதான் விசுவாசம். போன வாரத்தை அந்த சப்ஜெக்ட் தான் எடுத்தேன். இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், என்னன்னாக்க எதிர்மறையான சூழ்நிலையில் நேர்மறையான வார்த்தையை பேசுவது தான்
விசுவாசம். நெகட்டிவான சிச்சுவேஷன்லையும் பாசிட்டிவான வேர்டை பேசுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம். நம்மளாம் எப்படி பழகிட்டோம் அப்படின்னாக்க, நெகட்டிவான சூழ்நிலையில் நெகட்டிவான வார்த்தையவே பேசி பழகிட்டோம். வாழ்க்கையில் சில விஷயங்கள் பழகிட்டோம் அப்படின்னாக்க அதுலேருந்து வெளியில் வர்றது கஷ்டம். இன்றைக்கும் நீங்கள் கிராமத்து பக்கம்லாம் போனீங்கன்னாக்க பழைய சோறு சாப்பிட்றாங்க, வடித்த கஞ்சி குடிக்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்க பல வருஷம் பழகிட்டாங்க. அவங்க வேலை விஷயமா சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்தோன்னே காலையில் என்னன்னாக்க டீயும் பிஸ்கட்டும். அவங்க பார்க்குறாங்க, ஏன்னா இது டீயும் பிஸ்கட்டுமா காலையில்? ஏன்? அவங்க ஒரு விஷயத்தில் பழக்கப்பட்டுட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சா நீர் ஆகாரம் குடிக்கணும், அப்புறம் பழைய சோறும் பச்சை மிளகாவும் சாப்பிட்ணும், அது அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு. அடுத்து போய் வேலை பார்க்குறாங்க, மதியம் சாப்பிட்றாங்க, நைட்டு சீக்கிரம் படுத்துகிறாங்க. அவங்களுடைய வே ஆஃப் லைஃப் ஸ்டைலை வேறு. சில விஷயத்தில் வாழ்ந்துட்டாங்க, பழகிட்டாங்க. அவங்க சிட்டிக்கு வரும்பொழுது சிட்டி லைஃப் என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் என்னதுங்க பூரி பொங்கல் பர்கரு பீஸா, அப்புறம் ஜூஸு, அப்புறம் என்னென்னாக்கா ரஸ்க்கு, அப்புறம் க்ரீம் பிஸ்கட்டு, அப்புறம் லேஸு, எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது. ஆனால் ஊரில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பழைய சோறு, நீராகாரம், பச்சை மிளகா, ஊறுகாய், மிஞ்சி போனால் வெங்காய துவையல் இல்லை தேங்காய் துவையல். இதையே சாப்பிட்டு 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 பழக்கப்பட்டவங்க இங்கே சென்னைக்கு வரும் பொழுது அவங்களால அடாப்ட் ஆகுறது கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கு அடாப்ட் ஆயிடுறாங்க. அதுக்கு அடாப்ட் ஆனால் தான் வாழ முடியும். ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணாராம், பைபிள் பற்றி படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போனாராம். வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அவரை ரிசீவ் பண்ணி ஒருத்தவங்க அவர் வீட்டில் தங்க வச்சுருந்தாங்களாம். தங்க வச்சுட்டு அன்றைக்கு நைட் அவருக்கு டின்னர் கொடுத்தாங்களாம். வீட்டில் கூப்பிட்டாங்களாம், தம்பி வாங்க ரூமில் தங்கியிருக்கீங்க, வந்து கூட சாப்பிடுங்கன்னாரு. அவர் போய் உட்காந்தாராம். நம்ம ஊரில் ஒரு பழக்கம், வைங்க வைங்கன்னு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, போதும் போதும் தான் சொல்லுவாங்க. ஆமாவே இல்லைங்களா? நம்ம வீட்டில் சாப்பிட்றது வேற. இன்னும் அவனுக்கு 3 பீஸ் வச்சுருக்கீங்க, எனக்கு 4 பீஸ் வரணும், இது சாப்பிடாது. இருந்தாலும் எண்ணிக்கைக்கு ஒன்று வாங்கி தட்டில் வை, எனக்கு வச்சு ஆகணும். சாப்பிட்டு முடிச்சோன்னு தட்டில் பார்த்தாக்க 2 பீஸ் மிச்சமாக இருக்கும். அதுக்கு ஒழுங்காக அவனாச்சும் சாப்பிட்ருப்பானா, எனக்கு வையின்னு கேட்டு வாங்குறது. இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகணுன்னு எப்படி போவாங்க, ஆண்டி கொஞ்சம் வைங்களேன். அவங்க பார்ப்பாங்க, இந்த பொண்ணு வீட்டில் சாப்பாடு கறியெல்லாம் கொடுத்துருப்பாங்களா மாட்டாங்களா, இவ்வளோ வாலண்டியராக வைங்க வைங்கன்னு கேட்குது. அப்போ அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எப்படி பண்ணுவோம், போதும் ஆண்டி 2 பீஸ் போதும் ஆண்டி, நல்லா சாப்பிடுமா வாலிப வயசு. இல்லை ஆண்டி நான் டயட்டில் இருக்கிறேன். அங்கே மூஞ்சியை பார்ப்பாங்க, நீ டயட்டில் இருக்கிறியா, சரிம்மா. அப்போ என்ன சொல்லி பழகிருக்கோம் நம்ம, இன்னொருத்தவங்க வீட்டுக்கு சாப்பிட போனால் சாப்பாடு வச்ச உடனே போதும் எனக்கு, இல்லை நான் நிறையா சாப்பிட மாட்டேன், வேணாம். பிடிச்ச ஐட்டமாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நாக்கில் அப்படியே எச்சி ஊறும். அப்போ கூட போதாண்டி வேணாண்டி வேணாண்டி கொஞ்சம் வேணும். இந்த ஊழியக்காரர் வெளிநாட்டுக்கு போயிட்டார்ல, இவர் என்ன பண்ணிட்டாருனாக்க டைனிங் ஹாலில் உட்கார வச்சுட்டாங்க. சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு ஸ்வீட் எல்லாமே இருக்குது. இவர் ஒரு விதத்தில் வாழ்ந்துட்டார்ல. இப்போ இவர் அங்கே போய் உட்காந்த உடனே பார்க்குறாரு, எல்லாம் தட்டில் இருக்குது. ஒரு பிடிச்சிடலான்ட்டு ஒரு எண்ணம். ஆனால் அது இன்னொருத்தவங்கள வீடு, என்ன நினைப்பாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பாடு வச்சாங்க. ஆண்டி போதும் ஆண்டி, அவங்க ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. என்ன வச்சு போதுன்னு போயிட்டாங்க. இன்னொருத்தங்க சிக்கன் பீஸ் வச்சாங்க. ஆண்டி கொஞ்சம் வைங்க ஆண்டி, சரிப்பா, லைட்டாக வச்சுட்டு போயிட்டாங்க. பக்கத்தில் ஒருத்தர் கூப்பிட்டாரு, தம்பி ஐயா இது அமெரிக்கா, உன் சென்னை கிடையாது. அங்கே நீ வேணாம் வேணான்னாலும் தள்ளுவாங்க, இங்கே நீ வேணான்னு சொன்னனாக்கா போய்கிட்டே இருப்பாங்க, வைக்க மாட்டாங்க. அதனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, இஃப் யூ ஷை யூ வில் டை. அப்படின்னாக்க அவமானம் அசிங்கம் கேவலத்தை பார்த்தனாக்க இந்த ஊரில் உன்னால் உயிர் வாழ முடியாது. அந்த ஊர் வந்து என்டையர் டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ட்ரி. வேணான்னு சொன்னாக்கா உங்கள் வார்த்தையை மதிப்பாங்க. நம்ம ஊரில் வேணான்னு சொன்னால் தான் தள்ளுவாங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், குபேரன் பிரதர் இருந்தார், அது பிரியாணி, இல்லை வேணாங்க பா, வேணான்னு சொன்னால் ஏன்பா தள்ளுற, சாப்பிடுங்க பிரதர். எப்பா என்னால் சாப்பிட முடியாதுப்பா, சாப்பிடுங்கன்னு தள்ளுற. நம்ம கல்ச்சர் வேறு, அவங்க கல்ச்சர் வேறு. அப்போது ஒரு விஷயத்தில் பழகிட்டோம்ல, பழகின நம்ம இன்னொரு விஷயத்திற்கு மாறுறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். அதே போல் எதிர்மறையான சூழ்நிலையில் எதிர்மறையான வார்த்தைகளை பேசியே பழக்கப்பட்ட நம்மளுடைய மனதும் வாயும் எதிர்மறையான சூழ்நிலையில் நேர்மறையான வார்த்தையை பேசுவது கடினம். விசுவாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே சரியில்லாத பொழுது சரியானதை பேசுவது தான் விசுவாசம். ஆனா அது கஷ்டம். ஏன், அதே சொல்லிடணும். ஏன் கஷ்டம் அப்படின்னாக்கா, நீங்க ஒரு விஷயத்துல வளர்ந்துட்டீங்க, சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டீங்க.
சின்ன வயசுல வந்து ஒரு விஷயத்தை கேட்டுட்டீங்க, சின்ன வயசுல வந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டீங்க. நெகட்டிவான டைம்ல நெகட்டிவான காரியங்களை பேசுறது. மரண வீட்டில் போய் சிரிக்க முடியுமா? இன்னைக்கு சிரிக்கிறாங்க. டெட் பாடி வச்சிருக்கிறாங்க, கூட்டம் யாருமே இல்லை, வீட்டுக்கு போயிட்டாங்க, நைட்டில் டிவியை போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு? மரண வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. அதே போலதான் இன்னைக்கு வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பிரச்சனை அப்படியே பூம் ஆகுது, தேவை அதிகமாகிக்கிட்டே இருக்குது, பலவீனம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில், எதிர்மறையான நேரத்தில் எதை பேசுறீங்க? நேர்மறையான காரியங்களை பேசுறீங்களா? நேர்மறை அப்படின்னாக்கா உங்களுக்கு அனுகூலமான ஒரு காரியத்தை பேசுறீங்களா? அதுதான் விசுவாசம். இன்றைக்கு நான் சொல்றேன், விசுவாசன்றது ரொம்ப சிம்பிள். விசுவாசன்றது ரொம்ப சிம்பிள். எதை பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு என்னவா இருக்கணுமோ அதை பேசுனீங்கனாக்க வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சரி, இப்போ கோயிலுக்கு வரும்போது எல்லாம் நேரம் நடந்து வந்தீங்களா, பின்னாடியே நடந்து வந்தீங்களா? ஆமா, நேரம் நடந்து வந்தீங்க. ஏன் நேரம் நடந்து வந்தீங்க? சின்ன வயசுல இருந்து உங்களை நட பழக்கும் பொழுது அம்மா அப்பா என்ன பண்ணாங்க? கையை பிடிச்சி முன்னுக்கு நடக்க பழக்கி கொடுத்தாங்க. இப்ப முன்னுக்கு நடக்க பழக்கி கொடுத்த அவங்க முன்னுக்கவே நடக்க பழக்கி கொடுத்துட்டாங்க. இப்போ உங்க மைண்ட்ல ஒன்று யோசிக்கிறீங்க, பின்னாடியே நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. யோசிச்ச உடனே இப்ப பின்னாடி உங்களால வேகமா நடக்க முடியுமா? ஏன் நடக்க முடியாது? நீங்க பிராக்டிஸ் பண்ணதில்லை. பிராக்டிஸ் பண்ணியிருந்தா கூட முன்னாடி கண் இருக்குது, பின்னாடி ஆமாம். சில பேர் கேட்கல, கண்ணனை படைநிலை வச்சுட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்களா? அப்போ என்ன, கண்ணு முன்னாடி இருக்குது, முன்னாடி பார்த்து வேகமாக நடந்து பழக்கப்பட்டவங்க இப்போ பின்னாடி நடக்கணும் அப்படின்னாக்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி வைக்கிறாங்க? கேர்ஃபுல்லாக வைக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பின்னாடி வைக்கிறாங்க. அப்படியே மருத்துவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்ட்ரைட்டாகவே பண்ணி பழகிட்டு அந்த விஷயத்தினுடைய ஆப்போசிட் பக்கம் நீங்கள் எப்போ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்கள் பிரெயின் வந்து அதிக ஆக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்குமா? ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ரைட்டில் எழுதிக்கிட்டே இருப்பாங்கள்ல, அவங்க வாழ்க்கையில் எப்போ லெஃப்டில் எழுதி பழக்கப்படுறாங்களோ அப்போ அவங்க மூளை வந்து ரெண்டு பக்கமும் செயல்படக்கூடியதாக மாதிரி தான். முன்னாடியே நடக்கிறவங்க எப்போ பின்னாடி நடந்து பழக்கப்படுறாங்களோ அப்போ அவங்க மூளை இன்னும் அதிகமாக வந்து குவிக்காக வந்து சில காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக மாதிரி தான். ஆக்டிவ் வந்து ஆக்சஸ் வந்து சீக்கிரம் வேகமாக இருக்கக்கூடியதாக இருக்குதா. இது ஒன்று. ரெண்டாவது, எத்தனை பேர் கோயிலுக்கு வரும்போது கண்ணை திறந்துட்டு வந்தீங்க? வீட்டிலேருந்து வரும்போது கண்ணை திறந்துட்டு தானே வந்தீங்க? ரோட்டில் கேட்குறாங்கல்ல, ஏண்டா வீட்டில் சொல்லிட்டு வந்தியா? ஐயோ மறந்துட்டேன்னு. டேய், வீட்டில் சொல்லிட்டு வந்தேன்னா மறந்துட்டியாவா? கண்ணை படைநிலை வச்சுருக்கிறா, இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறா. அப்போ என்ன பண்ணுறோம்? கண்ணை திறந்து வாழ்க்கையை நடந்து பழகிட்டோம்ல. சரி, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நான் பண்ணுறேன், உங்கள் கண்ணெல்லாம் கட்டிடுறேன், ஒரு துணி போட்டு கட்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு நான் சொல்கிறேன். வேகமாக நடப்பீங்களா, ஸ்லோவாக நடப்பீங்களா? சொல்லுங்கள். ஸ்லோவாக நடப்பீங்க. ஏன்? கண்ணை திறந்து நடக்கும் பொழுது காரியங்கள் தெரிகிறது. இப்போ கண்ணை மூடிக்கிட்டு ஒரு விஷயத்தை பழக்கம் பண்ணுறீங்க. பழக்கம் பண்ணும் பொழுது பொறுமையாக பண்ணுறீங்க. விசுவாசம்னா என்னன்னாக்க, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முன்பு நீங்கள் பழக்கப்பட்டீங்கல்ல அந்த விஷயத்திலிருந்து புது பழக்கத்துக்குள்ளே நீங்கள் மாறணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு பொறுமை வேணும். எல்லாரும் சொல்லுங்கள், என்ன வேணும்? என்ன வேணும்? ஆமாம், விசுவாசத்தில் நீங்கள் வாழணும்னாக்க முதலாவது என்ன வேணும்? பொறுமை வேணும். பொறுமை வந்துருச்சுனாக்க விசுவாசம். நிறைய பேருக்கு விசுவாசம் வரலை. ஏன் வரலை? பொறுமை இல்லை அவங்க கிட்ட. என்ன பொறுமை இல்லை? காரியங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லை. அதனால தான் அவங்களுக்குள்ள பொறுமை வரலை. முன்னாடியே நடந்து பழக்கப்பட்டவங்க ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே வேகமாக முன்னாடி தான் நடக்கிறாங்க. பின்னாடி நடக்கணும்ன்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா பொறுமையாக நடக்கணும். கண்ணை திறந்து வேகமாக நடந்த நீங்கள் கண்ணை மூடிட்டு நடந்தீங்கனாக்கா பொறுமையாக தான் நடக்கணும். விசுவாசத்திலேயே பேசி பழக்கப்பட்ட நீங்கள் விசுவாசத்தில் பேசணுன்னாக்கா பொறுமை வேணும். ஹலோ, இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு பொறுமை வந்துடணும். பொறுமை வந்த உடனே இரண்டாவது என்ன பண்ணுவீங்கனாக்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கனாக்க, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்த உடனேயே அந்த பிரச்சனையை குறித்து பேசாமல் அந்த பிரச்சனைக்கான தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசணும். இது ஒரு ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் எப்போ வாழ்க்கையில் வருதோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே இருக்க. பாருங்க, உங்களுக்கு எப்படி காரியத்தை புரிய வைக்கணுன்றதுக்காக நான் உட்காந்து ஒவ்வொரு நிமிஷமும் யோசிக்கிறேன். விசுவாசத்தை இந்த வாரம் எப்படி சொல்லலாம், அடுத்த வாரம் இந்த வாரம் எப்படி சொல்லிட்டோம், அடுத்த வாரம் விசுவாசத்தை குறித்து எப்படி சொல்லலாம். உங்களுக்கு சொல்ல 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 எனக்குள்ள என்ன ஆகுதுனாக்க, நான் விசுவாசத்தில் வளர்றத நான் உணரக்கூடியவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா.
ஆமாம், என்னை போல சந்தேகப்படக்கூடிய ஆள் வேறு யாருமே கிடையாது. தோமாவுக்கே மாமா. என்னதுங்க? ஆமாம், பாருங்கள், பால்ராஜ் நீயாப்பா? அதனால தான் பால்ராஜ் இங்கே உட்கார வச்சுருக்கணும். இங்கே உட்கார வச்சா தான் நமக்கு ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும். நான் தோமாவுக்கே மாமான்றேன், அவர் ஆமான்றது. அவிவிசுவாசத்தில் மூழ்கி போனவன் வாயை திறந்து அவிவிசுவாசம் தான். இதை பண்ணலாமா அப்படின்னு சொன்ன உடனே அதை பண்ணால் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு ஃபஸ்ட்டு பேசுவேன். இதை செய்யலாமான்னு யோசிச்சோன்னே இதை செய்யறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கா, பணம் இல்லை, என்ன பண்ண போகிறோமோன்னு யோசிப்பேன். இந்த விஷயத்தை எப்படி பண்ண போகிறோன்னு யோசிச்ச உடனே நமக்கு தேவையில்லாத விஷயம் இருக்கிறத விட்டுட்டு சும்மா நிற்க போகிறோம், வேணாம், நெகட்டிவ்லேயே ஊறி போய்கிட்டு இருந்த என்னைய கடவுள் எடுத்து கடவுளுடைய வார்த்தையை கேட்க வைத்து தேவ மனுஷருடைய வார்த்தையை கேட்க 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 விசுவாசம் என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு. விசுவாசம் என்னன்னாக்க கண்ணை திறந்து நடந்துக்கிட்டு இருந்தேன்னா, தப்பான வழியில் கண்ணை திறந்து நடந்தேன்னா, இப்போ கண்ணை மூடிக்கிட்டு தவறான சரியான வழியில் நான் நடக்க போகிறேன். இப்போ நான் பொறுமையா என்ன பண்றேனாக்க என் சூழ்நிலைகளுக்கு எதிரான வார்த்தைகளை எடுத்து பேசக்கூடியவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, சரீரத்தில் ஒரு சின்ன ஒரு பலவீனம். இப்ப என்ன பேசுனீங்க? முதல்ல வலிக்குது, ஒருவேளை எலும்பு தெரிஞ்சிருக்குமோ, வலிக்குது, அதான் வலிக்குது, அவ்வளவுதான். இவங்க அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறது. எலும்பு தெரிஞ்சிருக்குமோ, இல்லை எலும்புக்குள்ள இருக்கிற இந்த ஊன் இருக்குல்ல, அந்த ஊனு போயிருக்கும். ஏய் அப்படிலாம் இருக்குமா, இன்னும் சின்ன வயசு, ஜவ்வு தான் போயிருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஆள், வாங்க எப்போ வந்தீங்க? அவிவிசுவாசமாக பேசுறது கும்பல் தானாக சேரும். விசுவாசமாக பேசுங்க கும்பல் செதறி ஓடும். உலகம் அப்படி தான் இருக்குது. விசுவாசத்தை பேசுங்கன்னா கும்பலே இருக்காது. அவிவிசுவாசத்தை பேசுங்க கூடி வந்துடுவாங்க ஜனங்க. என்னாச்சு? கை தூக்க முடியாமல் ஃபோன் பண்ணி கேட்குறது. கை தூக்க முடியாமல், வயசாயிடுச்சுல்ல, அப்படி தான் இருக்கும், எலும்பு தேஞ்சிருக்கும், ஜவ்வு போயிருக்கும், எங்கேயாச்சும் இடிச்சிருப்ப. நான் சொல்கிறேன், அந்த கை பாரு உனக்கு அடி கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ஆகிற மாதிரி தெரியும், தூக்கவே முடியாது பாரு. இவங்க இவ்வளோ நேரம் தூக்கிட்டு இருந்தாங்க, இப்போ தூக்கி பார்த்தாங்க வெயிட்டாக இருக்கும். ஏய் ஆமாம், தூக்கவே முடியல. வாழ்க்கையில் எப்போ நெகட்டிவான காரியங்கள் வருதோ அப்போ பொறுமையாக நிதானிச்சு கரெக்டான கடவுளுடைய வார்த்தையை எடுத்து விசுவாசத்தில் பேசும் பொழுது நீங்கள் அதை ஜெயிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நான் போன வாரம் சொன்னேன்ல, தேவன் விசுவாச வார்த்தையை இருதயத்தில் விதைப்பார், பிசாசு அவிவிசுவாசமான வார்த்தையை வாயில புடுங்குவான். என்ன பண்ணுவாங்க? புடுங்குவான். சில பேர் சொல்லுவாங்கல்ல, அவன் என்ன பிடுங்கணும் பிடிங்கிட்டு போட்டோம் படா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி நான் சொல்கிறேன், பிசாசு அதான் இயேசு சொன்னார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒன்றும் தரையில் விழுந்து போகாது. கடவுள் என்ன சொல்கிறாரு? அல்லேலூயா. வாழ்க்கையில் அவிவிசுவாசமான காரியங்களை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நிதானிங்க. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நிதானிக்கணும். அப்புறம்தான் பேசணும். அப்போ இன்னிலேருந்து வீட்டுக்கு போகும்போது 2 காரியத்தை நினச்சிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் முன்னாடி நடந்துக்கிட்டு இருந்தேன், இன்னிலேருந்து நான் விசுவாசத்தில் பின்னாடி நடக்க போகிறேன். கண்ணை திறந்து பயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ கண்ணை மூடிட்டு விசுவாசத்தில் வாழ போகிறேன். அப்படின்னாக்க எனக்குள்ளே ஃபஸ்ட்டு நிதானம் வந்துடணும். நிதானித்த பிற்பாடு நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்பவும் பொறுமையாக நிதானமாக கரெக்டாக எடுத்து வைக்க போகிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கும் அவிவிசுவாசிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுங்களா? அவிவிசுவாசமாக இருக்கிறவங்க எந்த விஷயத்தை பார்த்தோன்னே கடன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. கடன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க அதில் பழக்கப்பட்டனால அதில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. விசுவாசிக்கிறவங்க எப்படி பேசுவாங்க தெரியுங்களா? சூழ்நிலைகளை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஓ, இது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, வசனத்தின்படி இது எனக்கு இல்லையே, இது எனக்கு சம்மந்தம் இல்லாததாச்சே, இதை நான் ஒத்துக்க மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், நான் ஊன்னு சொல்ல மாட்டேன். என்னங்க? நான் சொல்லவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால இது எனக்கு இல்லை அப்படின்றத மட்டும் சொல்லுவேன் அப்படின்ட்டு நிதானிச்ச பிற்பாடு தான் உங்களால் விசுவாசத்தில் வாழ முடியும். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டப்பெல்லாம் விசுவாசி விசுவாசி விசுவாசின்னு சொல்லி செவுத்தில் போய் டம்முன்னு முட்டி, விசுவாசனா என்ன சார், விசுவாசி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஊழியக்காரெலாம் நீங்கள் பார்க்குறேன், சார் கடைசி வரைக்கும் விசுவாசம் என்னன்னு சொல்லி தெரியலையே சார், அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேடா, எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன்ற மாதிரி, அதுக்கு மட்டும் சரிப்பட்டு வர மாட்டேன். ஐயா வாழ்க்கையில் இந்த மாதிரி, தம்பி விசுவாசம் இருக்குது தம்பி, விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. ஐயா விசுவாசமாக ஜெபம் பண்ணிட்டேயா? இல்லை தம்பி உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லை. சரி, எப்படியா விசுவாசிக்கிறது? விசுவாசமாக இருங்க. அட போங்கப்பா, கடைசி வரைக்கும் விசுவாசம் என்னன்னு சொல்லி தரல. விசுவாசம்னா என்னன்னாக்க
என் வாழ்க்கையில் எனக்கு சம்பந்தமில்லாத காரியங்கள் நடக்கும் பொழுது அதை குறித்து நான் பேசாமல் என் வாழ்க்கைக்கு சம்பந்தமானதை தேவன் எழுதி கொடுத்துருக்கிறாரு, அதை எடுத்து நான் பேசும் பொழுது தான் என் வாழ்க்கை வந்து விசுவாசத்தில் நடக்கக்கூடியவனா. நான் தரிசித்து நடவாமல், ஆமாம், தரிசித்து நடக்குதுன்னு என்ன? பார்த்த காரியங்களை பேசி அதில் வாழ்கிறது தான் தரிசித்து நடக்கிறது. விசுவாசித்து நடக்குதுன்னா என்ன? கடவுள் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறபடினாலே இது நடக்காது, இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, என்னை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் என் வாழ்க்கையில் என்னை பாதிக்காது. தேவன் எனக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில் வந்து நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம் சார், விசுவாசம் ரொம்ப ஈஸி சார், விசுவாசம் ரொம்ப ஈஸி. நிறைய பேர் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணிட்டீங்கன்னாக்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி யார் கொடுப்பா தெரியுங்களா? பிசாசு தான் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தியே கொடுப்பான். பிசாசு என்ன பண்ணுவாங்க? ஆப்பர்ச்சுனிட்டியை, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறவன் பிசாசு. ஆனால் நம்ம தான் தவற விட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாய்ப்பையும், ஒவ்வொரு முறையும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரும் போதெல்லாம் ஒரு வாய்ப்பு, அது பிரச்சனை அல்ல, அது வாய்ப்பு. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு பற்றாக்குறை வந்துருச்சு வாழ்க்கையில், அந்த பற்றாக்குறையாக பார்க்காதீங்க, இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தேவனுடைய வார்த்தையை சொல்லி நான் எப்படி ஜெயிக்க போகிறேன், கடவுள் எனக்கு எப்படி உதவி செய்ய போகிறான்றதில் நான் இதில் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதான் இயேசு செஞ்சார். காண்பிக்க போகிற, எடுத்து வாசிங்க 35வது வசனம். பாருங்க, இயேசு பல கிராமங்களுக்கு கடந்து சென்று ஊழியத்தை பண்ணார். ஊழியத்தை பண்ணும் பொழுது ஒரு கடற்கரையில் உட்கார்ந்து என்ன பண்ணுறாருனாக்கா போதகம் பண்ணுறாரு. போதகம் பண்ணி முடித்த பிற்பாடு சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆனோன்னா அடுத்த ஒரு ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணணும்னாக்கா ஊழியம் பண்ணணும். ஸோ இப்போ நைட்டு ட்ராவல் பண்ணிடலாம், ட்ராவல் பண்ணாக்கா நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே ரீச் ஆகிடலாம், அங்கே போய் ஊழியத்தை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நைட் ட்ராவல் என்ன பண்ணுறாங்கக்கா பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி படகுல நைட்டில் போகிறாங்க. போகும்பொழுது அடுத்த வசனத்தை வாசிங்க 36. ஓகே, போறங்க. 37 என்ன போட்டிருக்குது? அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் வந்து மோதிட்டு. இந்த பலத்த சுழல் காற்று உண்டாகின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? சில வேத வல்லுநர்கள் அதை எப்படி பிரசங்கிக்கிறாங்கனாக்க, இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் விண்ட். ஒரு செயற்கையான ஒரு சுழல் காற்றை பிசாசு என்ன பண்றானாக்க உருவாக்கக்கூடியவனாக இருக்கிறான். கடவுளுக்கும் பிசாசுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னாக்க, தேவன் எல்லாவற்றையும் இயற்கையாக செய்வார், பிசாசு எல்லாவற்றையும் செயற்கையாகத்தான் செய்வான். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? செயற்கை முட்டை வருது, எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா, இயற்கை முட்டையை விட பெஸ்ட்டாக இருக்குது செயற்கை முட்டை. இயற்கை முட்டை கூட கொஞ்சம் சைஸ் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. செயற்கையாக பண்ணுறக்கூடிய முட்டையை பார்த்தோன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக திட்டமாக பண்ணுறான். பிசாசுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுங்களா? செயற்கையான காரியங்களை செய்கிறது தான் பிசாசுக்கு தெரியும். தேவனுக்கு எப்படிப்பட்டவருங்க? இயற்கையான காரியங்களை செய்கிறதுல தேவன் கை தேர்ந்தவர். பிசாசு செயற்கையான காரியங்களை செய்கிறதுல கை தேர்ந்தவன். இந்த வெயில் நேரத்தில் போனீங்கன்னாக்க வாகனத்தில் காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு இடத்துல நிறைய தண்ணி இருக்கிற போல தெரியும் நீங்கள் தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது. ஆனால் அது பக்கத்தில் நெருங்க 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 அந்த தண்ணி என்னங்க? தண்ணியே இருக்காது, தண்ணியே இல்லை. அந்த வெயிலினுடைய அந்த சூடு பட்ட உடனே தண்ணீரை போல ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி காட்டுகிறது. அதுதான் காணல் நீர். பிசாசுக்கு தெரிஞ்சதுதான் ஒன்றே ஒன்று தான், அவனால் ஆர்டிஃபிஷியலான காரியங்களை மட்டும்தான் செய்ய முடியும். நேச்சுரலான காரியங்களை செய்யக்கூடிய சக்தி தேவனுக்கு மாத்திரமே உண்டு. இப்போ சீசர்களும் இயேசுவும் படகுல போகிறாங்க. போகும்பொழுது சுழல் காற்று உண்டாகி அப்படின்னாக்க ஆர்டிஃபிஷியலாக பிசாசு என்ன பண்ணுறானாக்க ஒரு சுழல் காற்றை உண்டாக்கக்கூடியவனாக இருக்கிறான். இது சீசர்களுக்கு தெரியல, இயேசுவுக்கு தெரியும். அவர் அமைதியாக இருக்கிறார். சுழல் காற்றை உண்டாக்குறான். அடுத்து என்ன பண்ணுறானாக்கா அலைகள் அதிகமாக எழும்பும்படி செய்கிறான். இது ஃபுல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். என்னதுங்க? எல்லாரும் சொல்லுங்க. செயற்கை, ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறான். இப்படி பண்ணும் பொழுது இயேசு புரிஞ்சுக்கிட்டாரு, இது வந்துட்டு இயற்கையாக கிடையாது, இது எப்படி வந்திருக்குது? செயற்கையாக வந்திருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் சிலரோடு பேசிக்கிறாரு. என்னன்னாக்க, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனம், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாதியினுடைய தோற்றம், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை,
அது இயற்கையான தடை அல்ல, அது செயற்கையான தடை. அந்த தடையை கொண்டு வந்து வைத்திருக்கிறவன் பிசாசு. அந்த செயற்கையான தடையை நீ இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போ என்று சொல்லும் பொழுது அது உன்னை விட்டு அகன்று போகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் பிரசங்கிக்கிறாரு. அவர் சுகமாக்குறதுல ரொம்ப வல்லமையுள்ள ஊழியக்காரர். அவர் பிரசங்கிக்கிறாரு, எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதிக்கு பின்பாக இருக்கிறவன் பிசாசு. அது வியாதியே இல்லை, அவன வியாதியின் தோற்றத்தை கொடுத்து உங்களை நம்ப வச்சு அந்த வியாதியிலேயே உங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறான். நீங்கள் கோயிலுக்கு வந்து உட்காரும் பொழுது ஊழியக்காரரை கொண்டு தேவன் பேசுவாரு, உனக்குள்ள இருக்கிறது இயற்கையான வியாதி அல்ல, அது செயற்கையாய் பிசாசினால் உருவாக்கப்பட்ட வியாதி. அந்த வியாதியை நீ கடிந்து கொள்ளும் பொழுது, இயேசு நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லும் பொழுது அது உன்னை விட்டு நீங்க கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதான் இயேசு பண்ணி காமிச்சாரு. பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து தொட்ட உடனே புறப்பட்டு சொஸ்தமானா. 12 வயசு பொண்ணு செத்து போச்சு. வீட்டில் போய் தலி தகுமின்றார், அந்த பொண்ணு எழுந்திருக்குது. என்னதான் சார் காரணம்? சார் அந்த பொண்ணு சாகலை சார், இன்னும் அந்த பொண்ணுக்குள்ள உயிர் இருக்குது. ஆனா பிசாசு அந்த பொண்ணை செத்ததை போல ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் தாமதிக்கும் பொழுது முழுவதுமாய் அந்த பெண்ணினுடைய லைஃபை முடிக்கக்கூடியவனாக இருந்தான். உங்க வாழ்க்கையில் நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்குற எல்லாமே பிசாசினால் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. நீங்க வேதத்தை விசுவாசித்து வாயை திறந்து இந்த வியாதி எனக்கு இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினால என்று சொல்லும் பொழுது அது உங்களை விட்டு நீங்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. வாழ்க்கையில் சில விஷயத்தை பார்த்த உடனே எனக்கு தான் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் எல்லாமே எனக்கு தான் கிடையாது. உங்களுக்கு எது உரிமைனாக்க தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மாத்திரம்தான் உங்களுக்கு உரிமை. ஹல்லேலூயா. லோத்து அப்படிதான் பண்ணா. பார்த்தோன்னு எனக்கு தான் எனக்கு தானா, சரி எடுத்துக்கோ. வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போச்சு. ஆபிரகாம் என்ன பண்ணானாக்க, அது இல்லை எனக்கு, எனக்கு அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. அவர் தான் எனக்குன்னு சொல்லி ஆபிரகாம் வெறுமையான இடத்தை கடந்து நின்றான். ஆனாலும் தேவன் அவனை செல்வ சீமானாய் மாற்றினார். செல்வம் இருக்கக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுத்தான், ஆர்டிஃபிஷியலான காரியத்தை தேர்ந்தெடுத்தான். வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லாம போயிட்டான். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்கிற எல்லா பிரச்சனைகளும் தற்காலிகமானது, அது நிரந்தரமானது அல்ல. நீங்கள் அதை கடிந்து கொள்ளும் பொழுது அது உங்களை விட்டு விலகக்கூடியதாக இருக்குது. அடுத்த வசனத்தை வாசிங்க. கப்பலின் ஆமா தலையணை வைத்து. எத்தனை பேர் தலையணை வச்சு தூங்குறீங்க? மூஞ்சிங்கெல்லாம் பார்த்தா தூங்குற மாதிரியே தெரியல, புரண்டு புரண்டு படுக்கிற மாதிரி தான் தெரியுது. இயேசு கப்பலில் என்ன பண்ணான்னா சாயும் போது லைட்டாக அந்த இடத்துல கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு இல்லை. சீசர்கள் தலைவன் எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க. என்ன எடுத்துகிட்டு போயிருக்காங்க? பைபிள் எடுத்துகிட்டு போகிறாங்களோ இல்லையோ, தலைவன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சில பேர் ஹேண்ட்பேக்கில் பைபிள் இருக்கா என்னன்னு பார்க்குறது, ஃபோன் இருக்குதா, தண்ணி பாட்டில் இருக்குதா, ஸ்நாக்ஸ் இருக்குதா. ஃபஸ்ட்டு பைபிள் இருக்குதான்னு பார்த்தியா இல்லையா? பைபிள் ஃபோனில் இருக்குது, ஃபோனில் பார்த்துக்கலாம். அட்டா பாவீங்களா. அன்னைக்கு இயேசு கூப்பிட்டு போகிறாங்க படகுல போகும்பொழுது, இயேசு பின்னணியிலே தலையணை வைத்து நித்திரையாக இருந்தார். இந்த மாலை வேளையில் சில பேர் தலைவாணி வச்சு படுக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னபடினால அந்த தலைவாணியே இல்லாமல் வெறும் பெட்டில், வெறும் தரையில், வெறும் பாயில் படுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, அது யாருனாக்க வேற யாரும் கிடையாது, பிசாசு தான். உங்க வாழ்க்கையில நீங்க அந்த கம்ஃபர்ட்டை கூட அனுபவிக்க கூடாது என்று சொல்லி கல் நெஞ்சக்காரனாக மருத்துவருடைய வாயில் மூலமாக உங்களிடத்துல பேசி அதை கூட நீங்க அந்த சின்ன சுகத்தை கூட அனுபவிக்க முடியாதபடி செய்திருக்கிறான். இந்த இரவு வேளையில ஆண்டவர் அப்படிப்பட்ட பலவீனத்தோடு இருக்கிறவர்களுடைய பலவீனங்களை தேவன் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாருங்க, பிசாசுக்கு நம்ம ஒரு சின்ன சுகத்தை கூட அனுபவிச்சிடக்கூடாது, அவ்வளவு கொடூரமான பிசாசு. தேவன் நம்ம ஒரு சின்ன நன்மையை கூட அனுபவிக்காம விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறவர் தேவன். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு நன்மையை கூட நீங்க லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறவர் தேவன். நீங்க சின்ன ஒரு கம்ஃபர்ட்டான லைஃபை வாழ்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவன்
பிசாஸ். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குதோ, எங்கெல்லாம் அசௌகரியங்கள் இருக்குதோ, அதோட வாழ்க்கையை வாழாதீங்க. அதை பார்த்து சொல்லுங்க, இந்த டிஸ்கம்ஃபர்ட்டு எனக்கு இல்லை, எனக்கு தேவன் சுகத்தை கொடுத்திருக்கிறார், நான் சௌகரியமாகத்தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த பிசாசினுடைய கிரியைகள் உங்களை விட்டு அழிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. டாக்டர் கேட்பா, தலான்னு வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், படுத்தீங்களா? ஆமாம். ஏங்க சொல்லியே பண்ணியிருக்கீங்க சார். எங்கள் பைபிளில் இயேசுவே தலான்னு வச்சு தான் படுத்துக்கிறார் சார். ஏங்க அவருக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க, அவர் படுத்தாரு. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் படுக்கக்கூடாது. நீங்கள் சொல்லணும், எனக்கு அந்த பிரச்சனை இருக்குன்றதை நம்ப வச்சது நீங்கள் தானே டாக்டரு, இல்லையா? நீங்கள் தானே சொன்னீங்க இந்த மாதிரி படுக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் பைபிள் எடுத்து பார்த்தா என் ஆண்டவரே தலைவாணி வச்சு தான் படுத்துருக்கிறாரு. இன்றிலிருந்து நானும் தலையணை வைத்து தான் படுக்க போகிறேன். அந்த தூக்கத்தை எனக்கு தேவன் இன்பமாக்கி கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு, ஆமாம். அப்படியே ஆப்போசிட் பக்கம் பாருங்க, பிசாசு தனக்கு பிடிக்காதவனுக்கு நித்திரையை, எப்போ தூக்கம் வரலையோ, எப்போ உங்களால் கம்ஃபர்ட்டாக தூங்க முடியலையோ, அப்போவே புரிஞ்சுக்கோங்க இது பிசாசுனுடைய கிரியை. இயேசுவின் நாமத்தினால போ பிசாசு அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் சொல்கிறேன், அந்த பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அளிக்கிறார். நான் இன்பமா தூங்குவேன், என் தூக்கம் இன்பமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க வீட்டில் தூங்கும் போது பெற்றோருங்க பார்ப்பீங்கல்ல, குழந்தை படுத்துருக்கு, பெட்டில் படுத்துருக்குது, இல்லை தொட்டியில் படுத்துருக்கு. படுக்கும் பொழுது அப்படியே அழகாக தூங்கிட்டே இருக்கும். அப்படியே வாய் மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு வரும். அப்போ அந்த குழந்தைய அவங்க பெற்றோருங்க பார்த்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, ரசிப்பாங்க, கொஞ்சுவாங்க, என் செல்லம் எப்படி தூங்குது பாருன்னு. தேவனும் அப்படிதான். நீங்க உங்க படுக்கையில படுத்து ரிலாக்ஸா மகிழ்ச்சியா தூங்கும் பொழுது, என் பிள்ளை எவ்வளவு ரிலாக்ஸா தூங்குது பாரு, என்னை நம்பி, என்னை விசுவாசித்து, என் மேல நம்பிக்கை வச்சு, நான் சுகமாக்குறவன்ற நம்பி அந்த புள்ள தூங்குறபடினால அதுக்கு இன்பமான நித்திரையை நான் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா தூங்குங்க. செலவில்லாமல் வர்றது என்னதுங்க? என்கிட்ட கேட்பாங்க, தம்பி உங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு? தூக்கம்தான். தூக்கமா? ஆமாம். ஏன்? அதான் செலவில்லாத ஒன்று. இப்போ அது கூட பார்த்தோன்னா வெயில் டைமில் தூங்கினா கூட காசாகிடுது. ஏசி போடாமல் தூங்க முடிய மாட்டேங்குது. மாதம் 1000 ரூபா 1500 2 மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா 3000 ரூபா கிட்ட கரண்ட் பில் வந்துருக்குது. பார்த்தேன், ஆண்டவர் சொன்னார், பரவாயில்லடா என்ஜாய் பண்ணேன். அல்லேலூயா. பரவாயில்ல என்ஜாய் பண்ணு, இல்லாண்ட ஒரு 1500 டேய் கண்ணுன்னு ஊட்டக்கூடாது, தூங்க நல்லா நல்லா படுத்துவோங்க. நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்லையும் வருகிற நாட்களில் நீங்களும் ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு வீட்டில், ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு பெட்ரூமில், கம்ஃபர்ட்டான ஒரு விதத்தில் நீங்கள் நித்திரை பண்ணுகிற அந்த அருமையான காட்சியை தேவன் கண்டு ரசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அன்கம்ஃபர்ட்டான இடத்துல இருக்கிறீங்கள, ரொம்ப நெருக்கமாக, ரொம்பவும் டைட்டாக, ரொம்பவும் ப்ரீத் பண்ண முடியாமல், ரொம்பவும் கால் நீட்ட முடியாமல், ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கள, இதிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு ஒரு புதிய இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா தேவன் ஆகட்டும்னு சொல்லுவார். உங்களுடைய வருமானத்தை வச்சு யோசிக்காதீங்க, உங்களுடைய பணத்தை வச்சு யோசிக்காதீங்க, அவருடைய கிருபையை வைத்து யோசிங்க. அவர் செய்யணும்னு நினச்சிட்டாருங்க, எப்போனாலும் செய்வார். அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் பணத்தை வர வைப்பார், எந்த இடத்துல இருந்தாலும் வீடை வாங்க வைப்பார், எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை ஏசி போட்டு தேவன் தூங்க வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் பெர்க்மன்ஸ் அவர் பாட்டு பண்ணார். என்ன பாட்டுக்கு பண்ணார்? நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியாய், நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியாய், படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை தாங்குகிறீர், படுத்துறங்கி நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா,
தூங்குவேன் நிம்மதியா. அப்படிதான் இயேசு படகுல போயிட்டு இருக்கும் பொழுது பிதா தாங்குறபடினால நிம்மதியா தூங்கிக்கிட்டே போனாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க அப்படியே. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு. எப்படி கேட்குறாங்க பாருங்களேன், செல்ஃபிஷ் ஃபெலோஸ். அவரும் தான் கப்பலில் இருக்கிறாரு. அவனுக்கு என்ன நினைச்சிட்டாங்கனாக்கா, இவர் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, இவர் மட்டும் எஸ்கேப் பண்ணாலும் எஸ்கேப் ஆயிடுவாரு, நம்மளை மட்டும் தவிக்க விட்டுருவாரு. டேய், அவர் கூட இருந்து இதுவாடா கத்துக்கிட்டீங்க? அவர் நட்டாற்ற விடுகிற தேவனே இல்லடா, அவர் கூட்டிட்டு வந்து கழுத்தறுக்கிறவர் இல்லடா, அவர் பாதி வழியில விட்டுட்டு போறவரே கிடையாதுடா, அவர் உனக்காக ஜீவனையே கொடுக்கக்கூடியவர் என்பதை அறியாமல் இருந்தபடினாலதான் அவரை எழுப்பி சொல்றாங்க, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது. அவர் முடிச்சு பார்த்துருப்பாரு, எவன்டா அவன் 7ஆம் அறிவுல பேசிக்கிட்டு இருக்கிறது, 6 அறிவு தான் நான் வச்சேன் இவனுக்கு, விட்டு 7ஆம் அறிவு எங்கிட்ட இருந்து வந்துச்சு இவனுக்கு? நானும் உங்க கூட தானே இருக்கிறேன், நானும் தானடா போக போறேன், அந்த பயம் அந்த உணர்வு கூட அவங்களுக்கு இல்ல. அவர் எழுப்பி சொல்றாங்க, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. அவர் எழுந்து, ஆல்ரெடி சீசர்கள் என்ன பண்ணிருக்காங்க, படகுல நின்னுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நின்னுக்கிட்டு எதை பேசுறாங்க? யோ காத்து இப்படி அடிக்குது, யோ கடல் இப்படி பொங்குது, யோ படகு இப்படி ஆடுது. அவங்க மேல தப்பு கிடையாது. அவங்க எதுல பழக்கப்பட்டவங்க? எதை பார்க்குறாங்களோ அதை பேசி பழக்கப்பட்டவங்க. அவங்க மேல தப்பு கிடையாது. அவங்க எதை பார்க்குறாங்களோ, எதை உணர்றாங்களோ அதையே பேசி பழக்கப்பட்டபடினால காற்றையும் கடல் பொங்குறதையும் படகு ஆடுறதையும் பார்த்தோன்னே சாவு நிச்சயம், டெத்து கன்ஃபார்மு அப்படின்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அதனால இயேசு கிட்ட போய் சொல்றாங்க, நாங்கள் மதிக்கிறது உமக்கு கவலை இல்லையா. ஆனால் இயேசு எழுந்து, அதான் சொன்னேன், விசுவாசம் எப்பயுமே என்ன பண்ணுங்க, நிதானமா இருக்கும், பொறுமையா இருக்கும். இயேசு எழுந்து, வசந்த அடி வாசிங்களேன், காற்றை அதட்டி, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அல்லேலூயா. சார், விசுவாசம்னா ரொம்ப சிம்பிள் சார், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் உலகத்தில் எதுனாக்க விசுவாசம் மட்டும்தான். விசுவாசம்னா என்னன்னாக்க, வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து பேசாமல் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே எழுந்து நின்று தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை வாயை திறந்து பேசுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப சீசர்களும் எழுந்து நின்று என்ன பேசினாங்க? நாங்கள் சாக போகிறோம், கடல் அழிய போகிறோம், காற்று பெருசா இருக்கு, கடல் கொந்தளிக்குது, படகு ஆடுது, நாங்கள் என்ன பண்ண போறோம் தெரியலையே. அவங்க பார்க்கிறத பேசினாங்க. இயேசு என்ன பேசினார்னாக்க, என்ன இருக்கணுமோ அதை பேசினார். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. வாழ்க்கையில என்னைக்குமே என்ன இருக்குதோ அதை பேசக்கூடாது, என்ன தேவையோ அதை. ஆமா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 40. இதோட முடிக்கிறேன். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல்? ஆமா, 2 கேள்வி கேட்டார் இயேசு. எத்தனை கேள்வி கேட்டாருங்க? ஆமா. ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல்? ஆமா. பயம்னா என்ன தெரியுங்களா? பயம்னாக்க ஒரு விஷயத்தை பார்த்த உடனேயே அந்த விஷயத்தை குறித்த தவறான காரியங்களை பேசுகிறது தான் பயம். ஹலோ, இருக்கீங்களா? ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, பார்த்த உடனே அதை குறிச்ச தப்பான விஷயத்தை பேசுறது பயம். ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அதற்கு எதிராக என்ன நடக்கணுமோ அதை பேசுனீங்கன்னா அதுதான். இன்னும் எப்படி சிம்பிளா சொல்லி தருது? அடுத்த வாரம் திருப்பி இன்னொரு சப்ஜெக்டோடு கூட உங்களை சந்திக்கிறேன். எப்படி விசுவாசத்தை இன்னும் ஈஸியாக கற்றுக்கலாம். விசுவாசத்தை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. என்னன்னாக்க, எப்பெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு கூட நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ பிரச்சனையை பார்க்காதீங்க, பிரச்சனையை குறித்து பேசாதீங்க. அதன் மத்தியில் எழுந்து நின்று பொறுமையாக கடவுளுடைய வார்த்தையை வாயை திறந்து பேசுங்க. நீங்கள் பேசும் பொழுது அது மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இயேசு எழுந்து என்ன பண்ணாரு? காற்றை அதட்டி கடலை பார்த்து, ஆமாம், என்ன ஆச்சு? அப்ப என்ன அர்த்தம்? அது இயற்கையா உண்டான விஷயம் கிடையாது, அது செயற்கையா உண்டான ஒரு விஷயம். இயற்கையாய் உண்டாக்கப்பட்ட விஷயங்களை ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டம்.
இயற்கையான மழை, இயற்கையான காரியங்களை உங்களால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் தேவனுடைய கிருபையை பெற்றிருந்தால் மாத்திரமே அதை உங்களால் செய்ய முடியும். ஆனால் செயற்கையான காரியங்களை நீங்கள் கண்ட மாத்திரத்திலே உங்களால் அதை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ இயேசு பார்த்த உடனே காற்றையும் கடலையும் பார்த்தோம், ஐயோ என்ன பண்ண போகிறோமே தெரியலையே, எப்பா ஏதாச்சும் எடுத்துன்னு வந்துருக்கீங்களா, லைஃப் ஜாக்கெட் இருக்கு அவங்க கிட்ட, என்னென்ன வச்சிருக்கீங்க, வாங்க எஸ்கேப் பார்க்கலாம். அதை குறித்து பேசலை சார். என்ன பேசினார்னாக்க, இந்த படகுல நான் இருக்கிறபடியினால ஒரு சேதமும் வரக்கூடாதே, என் தகப்பன் என்னை தாங்குகிறவராக இருக்கிறாரே, அவர் என்னை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறாரே. என் வாழ்க்கை படகுல அநேக பிரச்சனைகள், காற்றடிக்கலாம், கடல் பொங்கலாம், படகு கவிழ்கிறது போல இருக்கலாம், ஆனாலும் அது நடக்காது. அது செயற்கை. என்ன இயற்கைனாக்க தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில நடக்கிறது தான் இயற்கை. அல்லேலூயா. அப்ப இயேசு நின்று கடலை காற்றை பார்த்து இறையாதே, அமைதலாக இருந்தால் மிகுந்த அமைதல் உங்க வாழ்க்கையில. அதான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, அது இயற்கையான பிரச்சனை கிடையாது. பிசாசு உங்க வாழ்க்கையில செயற்கையான காரியங்களை போட்டு இருக்கிறான். நீங்க எழுந்து நின்று வாயை திறந்து சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க. இயேசுவ நாமத்துல இது எனக்கு இருக்கக்கூடாது, இயேசுவ நாமத்துல என் பிள்ளை இப்படிதான் இருப்பான், இயேசு நாமத்துல என் கணவர் இப்படிதான் இருப்பார், என் கணவருடைய வருமானம் இப்படிதான் இருக்கும், என் பிள்ளைங்க இப்படிதான் கீழ்ப்பணிஞ்சு இருப்பாங்க, என் வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும், என் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரும் பலவீனப்பட்டவர்கள் அல்ல, என் வீடு தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருக்கும் அப்படின்னு பேசும் பொழுதுதான் நீங்க அதை ஆக்டிவேட் பண்றீங்க, அதை இனிஷியேட் பண்றீங்க, அதை ஆப்ரேட் பண்ணி விடுறீங்க. அதை செய்யும் பொழுதுதான் அது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில இயேசுவும் சீசர்களும் ஒரே படகுல தான் போனாங்க. ஆனா சீசர்களுடைய மனநிலை வேறு, இயேசுடைய மனநிலை. ஆமா, அவங்க அந்த விஷயத்தை பார்த்த கண்ணோட்டம் வேறு, இயேசு அதை பார்த்த கண்ணோட்டம் வேறு. நீங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எய்த்த வீட்டுக்காரனுக்கு ஒரு விஷயம் நடக்கலாம், ஆனா அது உனக்கும் நடக்கணும்னு அவசியம் கிடையாது, அது உனக்கும் நடக்கும்னு சட்டம் கிடையாது. அந்த காரியங்களை நீ நிராகரித்து அது எனக்கு நடக்கக்கூடாது, இதுதான் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீ சொல்லும் பொழுது அதுதான் உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் யோசிச்சு வந்திருக்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அது, எய்த்த வீட்டுக்காரனுக்கு இது, பின்னாடி வீட்டுக்காரனுக்கு அது, நான் நடுவில் இருக்கிறேன், என்ன நடக்குமோன்னு தெரியலையே. ஒன்றும் நடக்காது, பயப்படாதீங்க, ஒன்றும் நடக்காது. நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை விசுவாசித்து கடவுளுடைய வார்த்தையை சொன்னீங்கன்னாக்க நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் வீட்டுக்கு போகும்போது 2 காரியங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஒன்று, முன்னாடியே நடந்து பழக்கப்பட்ட நீங்கள் பின்னாடி நடக்கணுன்னாக்கா பொறுமையாக நடக்கணும், ஒவ்வொரு அடியாக நடக்கணும். கண்ணை திறந்தே நடந்து வந்து நீங்கள் இப்போ கண்ணை மூடிட்டு நடக்கணுன்னாக்கா பொறுமையாக நடக்கணும், ஒவ்வொரு அடியாக நடக்கணும். அவிசுவாசத்திலே பேசி பழக்கப்பட்டு நீங்கள் இப்போ விசுவாசத்தில் பேசணுன்னாக்கா ஃபஸ்ட்டு பொறுமையாக இருக்கணும். 2வது தேவனுடைய வார்த்தையை சொல்ல, கடவுளுடைய வார்த்தையை பேச ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாக்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி 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 பிதாவே, இந்த மாலை வேலைக்காய் நன்றி.